Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது chapter 2 inverse trigonometric functionsல miscellaneous examples and exercise. ஓகேவா? ஸோ நம்ம exercise 2.2 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இப்போ நம்ம miscellaneous examplesலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 9 பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin inverse sin 3π/5. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஈக்குவல் டு 3π/5 எப்போ இருக்கும்? if 3π/5 belongs to this interval. ஓகேவா? because we know that sin inverse sin theta equal to theta if theta belongs to this interval, that is range of principal range of sin inverse. ஓகேவா? so 3π/5 does not belong to this interval. 3π/5 does not belongs to this interval. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம்? sin inverse of sin 3π/5 எப்படி எழுதிக்கலாம்? sin inverse sin 3π/5 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே 5 இருக்குது. ஸோ நம்ம மேலே என்ன எழுதலாம்? 5π minus 2π. ஸோ 5π minus 2π is 3π. ஓகேவா? ஸோ sin inverse sin of தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஸோ என்ன வரும்? π minus 2π/5. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம குவாட்ரண்ட் போடலாம். all silver teacups. so pi minus theta is, this is pi, so pi minus theta lies in the second quadrant. so second quadrant la sign positive, so sin pi minus theta is positive sin theta. okay va? so நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு? pi minus theta ஃபார்ம்ல இருக்கு. so நம்ம என்ன எழுதிக்கலாம்? sin pi minus theta is sin theta, so sin 2π/5. okay, so இப்போ பாருங்க நம்மளுக்கு திருப்பி இந்த ஃபார்மில் வந்துருச்சு. இப்போது this is equal to 2π/5ன்னு நம்ம எழுதிக்கலாம், because this belongs to the interval minus pi/2, pi/2. ஓகேவா? பிரின்சிபல் ரேஞ்சில் பிலாங் ஆகுது. ஸோ this is the answer. 2π/5 is the answer. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 10 பார்த்துக்கோங்க. show that sin inverse 3/5 minus sin inverse 8/17 equal to cos inverse 84/85 நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரியும் இங்கே இந்த ரெண்டு இடத்துல நம்மளுக்கு சைன் இருக்குது, இங்கே காஸ் வரணும். ஸோ இப்போ இதையும் நம்ம காஸ் சேஞ்ச் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த சைடு வர முடியும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் காஸாக சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன்? சைன் இன்வர்ஸ் 3/5 ஈக்குவல் டு எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் சைன் இன்வர்ஸ் 8/17 ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்கும்? sin x equal to 3/5 and sin y equal to 8/17. okay, and நம்மளுக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்டில் என்ன படிச்சிருக்கோம்? sin theta equal to perpendicular by hypotenuse, or நீங்கள் வந்துட்டு இதை என்ன சொல்வீங்க? opposite by hypotenuse சொல்லுவாங்க சில பேர். ஸோ எப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. sin theta equal to perpendicular by hypotenuse நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் இதை ட்ரையாங்கிளில் போட்டுறேன், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில். ஸோ இதுதான் பர்பெண்டிகுலர் ஆர் ஆப்போசிட், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். திஸ் சைடு. ஓகேவா? திஸ் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைபோட்னியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு 5. ஓகேவா? ஸோ 3, 5. ஸோ நம்ம பைத்தகோரஸ் தியோரம் போட்டோம்னா நம்மளுக்கு பேஸ் என்ன வரும்? பேஸ் ஆர் அட்ஜசென்ட். ஓகேவா? இது என்ன சொல்வீங்க? பேஸ் இல்லைன்னா அட்ஜசென்ட் சொல்லிக்கலாம். ஸோ இது என்ன 4 வரும். ஓகேவா? பைத்தகோரஸ் தியோரம் போட்டு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு பேஸ் என்ன வந்துருச்சு? 4 வந்துருச்சு. நம்மக்கிட்ட ஹைபாட்னியூஸ் 5 இருக்குது அண்ட் பர்பெண்டிகுலர் என்ன இருக்குது? நம்மளுக்கு 3 இருக்குது. ஓகேவா? பர்பெண்டிகுலர் இஸ் ஆப்போசிட். ஓகேவா? நீங்கள் எப்படி சொல்வீங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் பேஸ் இஸ் அட்ஜசென்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு 3மே கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? சைன் எக்ஸ் தெரியும் நம்மளுக்கு, காஸ் எக்ஸ் ஃபைன் பண்ணலாம். காஸ் எக்ஸ் என்னது? பேஸ் பை ஹைபாட்னியூஸ், தட் இஸ் அட்ஜசென்ட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ அட்ஜசென்ட் என்னது? நம்மளுக்கு 4/5. ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஃபைன் பண்ணிக்கலாம். இன்னொரு ட்ரையாங்கிளில் நான் போட்டுக்கிறேன். sin theta is perpendicular by hypotenuse. ஸோ பர்பெண்டிகுலர் என்னது? நம்மளுக்கு 8. ஓகேவா? அண்ட் ஹைபாட்னியூஸ் என்னது? 17. ஸோ திருப்பி பைத்தகோரஸ் தியரம் போட்டு பாருங்கள். இங்கே 15 வரும், பேஸ் வந்துட்டு 15. ஸோ அதே மாதிரி காஸ் y ஈக்குவல் டு அகெயின் பேஸ் பை ஹைபாட்னியூஸா? ஸோ பேஸ் என்னது? நம்மளுக்கு 15 அண்ட் ஹைபாட்னியூஸ் 17. ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் எக்ஸசைஸில் நம்ம இதே மாதிரி கொஷின்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? cos theta எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணோம்? sin square theta plus cos square theta equal to 1 எடுத்துக்கிட்டோம். அண்ட் cos square theta equal to 1 minus sin square theta, then cos theta equal to under root of 1 minus sin square theta. இந்த ஃபார்முலாவில் சால்வ் பண்ணோம். அப்பவும் நம்மளுக்கு cos x
காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் போட்டனாக்க காஸ் எக்ஸ் வரும் இந்த ஃபார்முலாவில், அண்ட் சைன் ஒய் போடும்போது காஸ் ஒய் வந்துடும். இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவில் கூட சால்வ் பண்ணலாம். பட் இது வந்துட்டு இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம காஸ் எக்ஸ் அண்ட் காஸ் ஒய் ஃபைன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, இன்னொரு நெக்ஸ்ட் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி 11th படிச்சிருக்கோம். காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் என்னது நம்மளுக்கு காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். cos x என்னது நம்மளுக்கு 4/5, cos y is 15/17. ஓகேவா? ப்ளஸ் sin x என்னது 3/5 and sin y is 8/17. ஓகே, சால்வ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 5 into 17 எல்சிஎம் வச்சுக்கலாம் அப்படியே. ஸோ 4 15s 60 ப்ளஸ் 3 8s 24. ஓகே, இதை சால்வ் பண்ணிக்கலாம். என்ன வரும் 84/5 into 17. So 5 into 17 is 85. So 84/85. என்ன வந்துருச்சு cos x minus y equal to 84/85. ஸோ நம்ம இங்கே x minus y வச்சுக்கலாம். cos இந்த சைடு போயிடுச்சுன்னா cos inverse of 84/85. ஓகேவா? ஸோ x and y ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ x என்னது sin inverse 3/5 minus y ஓட வேல்யூ sin inverse 8/17 equal to cos inverse 84/85. ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அது வந்துருச்சு. இதுதான் ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஷோ பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் நம்பர் 11. அதே மாதிரி தான் ஷோ தட் sin inverse 12/13 ப்ளஸ் cos inverse 4/5 ப்ளஸ் tan inverse 63/16 equal to பைன்னு ஷோ பண்ணணும். ஸோ நம்மளுக்கு இங்கே tan இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம டேனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், அண்ட் இதை ஜெட்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதுலேருந்து என்ன கிடைக்குது, சைன் இந்த சைடு போயிடுச்சுன்னா sin x equal to 12/13. அதே மாதிரி cos y equal to 4/5 and tan z equal to 63/16. ஓகே, ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம டேனாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட டேனோட ஃபார்முலா என்னது, tan x equal to sin x by cos x. ஸோ sin x இருக்குது நம்மக்கிட்ட, நம்ம cos x மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரியே தான் அதே ஃபார்முலா போட்டுக்கலாம். இது தீட்டா, ஸோ இது பர்பெண்டிகுலர், ஹைப்போட்டன்யூஸ் அண்ட் பேஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பர்பெண்டிகுலர் பை ஹைப்போட்டன்யூஸா. ஸோ நம்மளுக்கு என்ன வரும், பர்பெண்டிகுலர் என்னது 12, ஹைப்போட்டன்யூஸ் 13, ஸோ பேஸ் என்ன வரும் 5. ஓகேவா? நீங்கள் பைத்தகோரஸ் தியரம் போட்டு பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி சிம்பிள் வேல்யூஸ்க்குலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5, 12 and 13 தான் எப்போவுமே வரும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேஸ் என்னது நம்மளுக்கு 13. ஸோ cos x என்ன வரும் இங்கேருந்து, பேஸ் பை ஹைப்போட்டன்யூஸ், தட் இஸ் 5/13. ஓகேவா? ஸோ tan x என்ன கிடைக்கும் இதுலேருந்து, sin x by cos x இல்லையா? ஸோ 12/13 டிவைட் பை 5/13. ஸோ என்ன வரும் 12/5. அதே மாதிரி இதையும் ஃபைன் பண்ணிக்கலாம். இதில் cos y கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு tan y ஃபைன் பண்ணும். tan y is sin y டிவைட் பை cos y. cos y இருக்குது, sin y ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டயக்ராம் நீங்கள் தேவையில்லை, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் போடுறேன். ஓகேவா? ஹைப்போட்டன்யூஸ், பர்பெண்டிகுலர் அண்ட் பேஸ். ஸோ cos y is பேஸ் பை ஹைப்போட்டன்யூஸ் இல்லையா? ஸோ பேஸ் என்னது நம்மளுக்கு 4 அண்ட் ஹைப்போட்டன்யூஸ் இஸ் 5. ஓகேவா? ஸோ இது என்ன வரும் 3. ஓகேவா? 3, 4, 5 தான் பைத்தகோரஸ் தியரம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுக்கு sin y என்ன வந்துடும், பர்பெண்டிகுலர், தட் இஸ் 3 பை ஹைப்போட்டன்யூஸ் இஸ் 5. ஓகேவா? ஸோ tan y ஈக்குவல் டு sin y by cos y. sin y என்னது 3/5 டிவைட் பை 4/5, 5 கேன்சல். ஸோ என்ன வரும் 3/4. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, tan x வந்துருச்சு அண்ட் tan y வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன ஃபார்முலா போட்டுக்கலாம், tan x ப்ளஸ் y ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? என்னது tan x ப்ளஸ் tan y டிவைட் பை 1 மைனஸ் tan x tan y. ஓகேவா? ஃபார்முலாஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் நம்ம. இது 12/5 ப்ளஸ் 3/4 ஹோல் டிவைட் பை 1 மைனஸ் 12/5 இன்ட்டு 3/4. ஓகேவா? சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன வரும் 5 into 4 வரும் இங்கே டினாமினேட்டரில். தென் எல்சிஎம் எடுக்கும்போது 12 into 4 is 48 ப்ளஸ் 5 into 3 is 15 அண்ட் ஹோல் டிவைட் பை இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது அகெயின் இங்கே நான் 5 into 4 வச்சுக்கிறேன். தென் 5 4s are 20 இல்லை, ஸோ 20 into 120 மைனஸ் 12 into 3 is 36. ஓகேவா? ஸோ இது கேன்சல் ஆகிடும். 5 into 4, 5 into 4. ஸோ மேலே உள்ள சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 48 + 15 is 63 டிவைட் பை
20 minus 36 is minus 16. So answer என்ன minus 63 by 16. ஓகேவா, that is tan x plus y ஓட வேல்யூ. ஓகே பாருங்க, tan x plus y equal to minus 63 by 16 இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நம்மளுக்கு இது தெரியும், நம்ம இது என்ன எடுத்தோம், 63 by 16 tan zன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம என்ன எடுத்திருந்தோம், tan inverse 63 by 16 equal to zன்னு எடுத்திருந்தோம். ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்கும், tan z equal to 63 by 16 இல்லையா, ஃபஸ்ட்டே நம்ம எடுத்திருந்தோம்ல, அதுலேருந்து தான் நம்மளுக்கு 63 by 16 நம்ம tan zன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ என்ன வந்துருச்சு, tan x plus y equal to minus tan z. ஓகே, ஸோ டேனோட ஃபார்முலா இருக்குது, tan of minus theta equal to minus tan theta. ஓகேவா, அண்ட் இன்னொரு ஃபார்முலா இருக்குது, tan of pi minus theta is also equal to minus tan theta. ஓகேவா, பார்த்துக்கோங்க, குவாட்ரண்ட்டில் இதுதான் pi அண்ட் ஆல் சில்வர் டீ கப். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் tan is நெகட்டிவ். ஓகேவா, ஸோ pi minus something is negative tan theta வரும். ஸோ இங்கே வந்துட்டு மைனஸ் tan of something இருக்குது. ஸோ நம்ம இதை ரெண்டு டைப்ஸாக எழுதலாம், tan of minus thetaன்னு எழுதிக்கலாம் or tan of pi minus thetaன்னு எழுதிக்கலாம். ஸோ நான் ரெண்டு கன்க்ளூஷனாக எடுத்துக்கிறேன். ஸோ tan of x plus y equal to tan of minus z or tan of x plus y equal to tan pi minus z. ஓகேவா, புரிஞ்சுதா, மைனஸ் tan theta இருக்குது. இது நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன எடுத்துக்கிறேன், tan of minus thetaன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் பார்ட்டில் tan of pi minus thetaன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டுமே சேம் ஈக்குவல் தான். ஓகேவா, ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இப்போ பாருங்கள், இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, x plus y equal to minus z. ஓகேவா, tan கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, x plus y equal to pi minus z. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு தெரியும் x, y and z ஆர் பாசிட்டிவ். ஓகேவா, நம்ம பாசிட்டிவ் தான் எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், ரெண்டு பாசிட்டிவ் டேர்ம்ஸோட அடிஷன் வந்துட்டு நம்மளுக்கு நெகட்டிவாக வர முடியாது. ஓகேவா, z இஸ் பாசிட்டிவ், ஸோ மைனஸ் zனா அது ஒரு நெகட்டிவ் நம்பர். ஓகேவா, ஸோ ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸோட அடிஷன் பண்ணானாக்க நம்மளுக்கு நெகட்டிவ் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ திஸ் இஸ் ராங். ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ இப்போ x, y and zோட வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும், sin inverse 12 by 13 ப்ளஸ் yயோட வேல்யூ என்னது, cos inverse 4 by 5 equal to pi minus zோட வேல்யூ tan inverse 63 by 16. ஓகேவா, ஸோ இது இந்த சைடு வந்துருச்சுன்னா என்னவாயிரும், sin inverse 12 by 13 plus cos inverse 4 by 5 plus tan inverse 63 by 16 equal to pi. ஓகேவா, ஸோ இதுதான் நமக்கு required, சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் நம்பர் 12, tan inverse of a cos x minus b sin x divide by b cos x plus a sin x. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இது பார்த்தா நம்மளுக்கு எந்த ஃபார்முலா மாதிரி தெரியுது, நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், tan inverse x minus tan inverse y equal to tan inverse x minus y divide by 1 minus xy. ஓகேவா, ஸோ இதை பாருங்கள், x minus y divide by 1 minus xy இல்லை நம்ம 1 plus xy. ஸோ 1 plus xyல நம்ம இது கொண்டு வரலாம். if இது வந்துட்டு நம்மளுக்கு 1 ஆகணும். ஓகேவா, இது 1 ஆயிடுச்சுன்னா if this is 1, if this becomes 1, then this formula can be applied. ஓகேவா, ஸோ இது 1 ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், whole divide by b cos x. ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம், tan inverse a cos x divide by b cos x minus b sin x divide by b cos x whole divide by b cos x divide by b cos x plus a sin x divide by b cos x. ஓகேவா, whole divide, numerator and denominator divide by same number, so difference எதுவுமே ஆகாது. ஓகேவா, ஸோ இது என்ன ஆயிரும், cos x கேன்சல் ஆயிரும், இங்கே ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். அண்ட் இது என்ன ஆயிரும், tan inverse அப்படியே இருக்கும், இது மேலே என்ன இருக்கும், a by b மைனஸ் இது என்ன ஆயிரும், b கேன்சல் ஆகிடும். ஓகேவா, ஸோ sin x by cos x is tan x whole divide by இது 1 ஆயிரும், 1 plus a by b cos x by sin x by cos x is tan x. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு கொஷனில் பாருங்கள், இன்னொரு எக்ஸ்ட்ரா டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, a by b tan x is greater than -1. அதோட மீனிங் இது தான், this is greater than -1. if இது சின்னதாக இருந்துச்சுன்னா, -1 விட சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா இங்கே நெகட்டிவ் ஆன்சர் வரும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் இங்கே this is greater than -1 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த டேர்ம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்ன பண்ணலாம்.
ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்துருச்சு பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய், இதுதான் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஒய், தட் இஸ் இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய். ஸோ 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். ஓகேவா? ஸோ நம்ம இது டேரெக்டாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? that is tan inverse x minus tan inverse y, tan inverse this minus tan inverse this. ஓகேவா? இதுதான் a, sorry இதுதான் x நம்மளுக்கு, இதுதான் y. ஓகேவா? இது whole x and this is whole y. ஸோ பாருங்கள், இது நெக்ஸ்ட் எப்படி பண்ணிக்கலாம், tan inverse a by b ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கணும். tan inverse and tan கேன்சல் ஆகிடும், மைனஸ் x. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த சிம்பிளிஃபைட் ஃபார்ம். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் நம்பர் 13. சால்வ்னு கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணணும் மீன்ஸ் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். எப்பவுமே சால்வ் கொடுத்துருந்தாங்க மீன்ஸ் எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ tan inverse x ப்ளஸ் tan inverse y தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலா டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். tan inverse x ப்ளஸ் tan inverse y is tan inverse x plus y divide by 1 minus x into y. ஓகேவா? ஸோ 3x இது. ஓகேவா? 2x plus 3x, this is x, this is y. ஓகேவா? ஸோ இது பை பை 4 அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணிக்கலாம். tan inverse 2x plus 3x is 5x divide by 1 minus 6x square. ஓகேவா? ஸோ இது ஈக்குவல் டு பை பை 4. ஸோ tan அந்த சைடு போயிடுச்சுன்னா 5x by 1 minus 6x square equal to tan inverse pi by 4. tan inverse pi by 4 தெரியும் நம்மளுக்கு 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ என்ன வந்துடும், 5x equal to 1 minus 6x square. ஓகேவா? ஸோ எல்லாமே இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ 6x square plus 5x minus 1 equal to 0. ஓகேவா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் வந்துருச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிக்கலாம். 6x square plus 6x minus x minus 1 equal to 0. ஓகேவா? ஸோ 6 minus 1 is 5x. that is 6x minus x is 5x. so 6 into 1 is 6. அதே மாதிரி 6 into 1 is 6. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 6x காமனாக எடுத்துக்கலாம். என்ன மிச்சம் இருக்கும், x plus 1. இங்கே minus 1 காமனாக எடுத்துட்டா x plus 1. ஓகேவா? equal to 0. ஸோ என்ன வரும், இதுலேருந்து x plus 1 காமனாக எடுத்துட்டா என்ன மிச்சம் இருக்கும், 6x minus 1 equal to 0. ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்கும், x plus 1 equal to 0 or 6x minus 1 equal to 0. இதுலேருந்து என்ன கிடைக்கும், x equal to minus 1 or x equal to 1 by 6. ஓகேவா? ஸோ ரெண்டு வேல்யூஸ் வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், இப்போ நான் எக்ஸோட வேல்யூ -1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ என்ன வருது, tan of -2 plus tan of -3 equal to pi by 4. கிவன் கொஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், tan of minus theta equal to minus tan theta இல்லையா, minus tan theta. ஸோ நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன், minus of tan 2 minus tan 3 equal to pi by 4. ஸோ நம்மளுக்கு என்ன வருது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் ஆயிடுது, பட் ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த -1 ஆன்சரை எடுக்க மாட்டோம். எக்ஸோட வேல்யூ -1 எடுக்க மாட்டோம். ஸோ எக்ஸோட ஒன்லி வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 1 by 6. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். எக்ஸசைஸ் போகலாம், மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ். ஸோ கொஷின் நம்பர் 1 இஸ் find the value of cos inverse cos 3 pi by 6. Okay, நம்மளுக்கு தெரியும் cos inverse cos theta is theta if theta belongs to the interval 0, pi, that is principal range of cos inverse function. Okay வா? But 13 pi by 6 is greater than pi. Okay வா? ஸோ இந்த இன்டர்வலில் வராது. ஓகேவா? greater than pi. ஸோ இன்டர்வலுக்கு வெளியே போகும். ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி தான், cos inverse cos of, இது எப்படி எழுதிக்கலாம், 13 pi 12 pi plus பைன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். காஸ் இன்வர்ஸ் காஸ் ஆஃப் தனியாக பிரிச்சுக்கிட்டா 12 by 6 இஸ் 2 pi ப்ளஸ் பை பை 6. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும், குவாட்ரண்ட்டில் பார்க்கலாம், ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு இது என்னது 0, இது பை அண்ட் இது 2 pi. ஓகேவா? திஸ் இஸ் 2 pi, இது பை, இது 2 pi. ஸோ 2 pi ப்ளஸ் தீட்டா எங்கே வரும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் பாசிட்டிவ். So cos is also positive. So cos 2 pi plus theta equal to cos theta plus cos theta. Okay va? So cos inverse cos 2 pi plus theta is plus cos pi by 6 plus cos theta. இப்போ இது equal to நான் pi by 6 னு எழுதிக்கலாம். Okay va? Cos inverse cos theta equal to theta னு எழுதிக்கலாம், because this theta, that is pi by 6, belongs to the interval 0, pi. Next second question பாருங்க, tan inverse of tan 7 pi by 6. again நம்மளுக்கு தெரியும் tan inverse tan theta equal to theta if theta belongs to the interval minus pi by 2, pi by 2. ஓகேவா? ஸோ 7 pi by 2 is greater than pi by 2. இந்த இன்டர்வலில் ஃபாலோ ஆகாது. ஸோ இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்.
ஸோ எப்படி எழுதிக்கலாம், tan இன்வர்ஸ் tan ஆஃப் இது எப்படி எழுதிக்கலாம், 6 pi ப்ளஸ் பைன்னு எழுதிக்கலாமா, 7 பையை 6 pi ப்ளஸ் பை 6ன்னு எழுதிக்கலாம். ஸோ tan இன்வர்ஸ் tan ஆஃப், அகெயின் நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ 6 pi by 6 இஸ் பை ப்ளஸ் பை by 6. ஓகேவா. ஸோ இப்போ குவாட்ரண்ட்டில் பாருங்கள், ஆல் சில்வர் டீ கப்ஸ், பை இஸ் ஹியர் அண்ட் பை ப்ளஸ் தீட்டா இஸ் in the third quadrant. ஓகேவா. ஸோ பாருங்கள், tan pi plus theta என்ன வரும் இங்கே, tan theta, because tan is positive in the third quadrant. ஓகேவா. pi plus theta falls in the third quadrant. So tan pi plus theta equal to positive tan theta. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம், tan inverse tan pi plus theta is tan theta, that is tan pi by 6. ஸோ இப்போ நம்ம equal to pi by 6 எழுதிக்கலாம், because pi by 6 falls in this interval. ஓகேவா. ஸோ answer is pi by 6. Next பாருங்க, question number 3. Prove that 2 sin inverse 3 by 5 equal to tan inverse 24 by 7. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைட் நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ நம்ம எப்பவுமே எடுக்கிற மாதிரி லெட் sin inverse 3 by 5 equal to xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்குது, sin x equal to 3 by 5. ஓகே, நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம 11th படித்த மாதிரி போட்டு பார்த்தா sin x equal to நம்மளுக்கு தெரியும் perpendicular by hypotenuse, and tan x நம்மளுக்கு தெரியும் என்னது, perpendicular by base, that is opposite by adjacent-ஆ. ஓகேவா, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் கொஷனில் நம்ம cos x கண்டுபிடிச்சிட்டு sin x by cos x பண்ணோம். நீங்கள் டேரெக்டாக கூட tan x இந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ perpendicular is 3 and hypotenuse is 5னா பேஸ் என்ன வரும், நம்மளுக்கு 4 வரும். ஓகேவா. ஸோ tan x is perpendicular by base, that is perpendicular is 3 by 4. ஓகேவா. ஸோ 3 by 4 வரும். இங்கே என்ன கிடைக்குது, tan x equal to 3 by 4. ஓகேவா. இன்னொரு ஃபார்முலா கூட இருக்கிறதுக்கு பாருங்கள், sin inverse a by b equal to tan inverse a by under root b square minus a square. சேம் இதே ஸ்டெப்ஸ் தான், நீங்கள் இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம். ஓகேவா. ரெண்டும் சேம் மீனிங் தான். இங்கே வந்துட்டு நம்ம பைத்தகோரஸ் தியரமில் இதே தான் கண்டுபிடிச்சோம். இது கண்டுபிடிச்சி நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ இதில் நீங்கள் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட டேரெக்டாக நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் உங்களுக்கு எந்த ஃபார்முலா ஈஸியாக இருக்கோ அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ட் எக்ஸாமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறத வச்சு போடுங்க. ஓகேவா. இதை வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே தான் ஆன்சர் வரும். tan inverse 3 that is sin inverse 3 by 5 equal to tan inverse 3 by 4 வருது. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு அதே தான் வரும். tan இந்த சைடு போயிடுச்சுன்னா x equal to tan inverse 3 by 4. ஓகேவா. ஸோ x தான் நம்ம என்ன எடுத்தோம், sin inverse 3 by 5. ஸோ sin inverse 3 by 5 equal to tan inverse 3 by 4. ஸோ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 2 sin inverse 3 by 5 equal to 2 sin inverse 3 by 5 தான் x, and x தான் tan inverse 3 by 4. ஓகே, இப்போ நம்மளுக்கு two tan inverse தீட்டாவோட ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா பாருங்கள், 2 tan inverse x equal to tan inverse 2x by 1 minus x square. நம்ம இந்த சாப்டரில் படிச்சிருக்கோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்ம 2 tan inverse x நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம என்ன போடலாம், tan inverse 2x, that is 2 into 3 by 4 whole divide by 1 minus x square, that is 3 by 4க்கு whole square. சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம tan inverse இது கேன்சல் ஆகிடும், 2 1s are 2 2s are, ஸோ 3 by 2 whole divide by இங்கே ஸ்கொயர் பண்ணிக்கலாம் 1 minus 9 by 16. ஓகேவா. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். tan inverse 3 by 2 whole divide by LCM எடுத்தால் 16 minus 9 whole divide by 16. ஓகேவா. ஸோ இது 2 1s and 2 8s கேன்சல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த 8 மேலே போயிடும். tan inverse 3 into 8 24 divide by 16 minus 9 is 7. ஸோ tan inverse 24 by 7, அதுதான் நம்மளுக்கு RHS. நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேவா. பாருங்க, கொஷின் நம்பர் 4. sin inverse 8 by 17 plus sin inverse 3 by 5 equal to tan inverse 77 by 36 நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நம்ம லாஸ்ட் கொஷின் சால்வ் பண்ண மாதிரியே தான் sin inverse நம்ம tan inverse கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா tan inverse x plus tan inverse yக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன், sin inverse 8 by 17 xன்னு எடுத்துக்கிறேன், அண்ட் sin inverse 3 by 5 yன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது இந்த சைட் போயிடுச்சுன்னா sin inverse sin ஆகிடும். ஸோ sin x equal to 8 by 17, அண்ட் அதே மாதிரி sin y equal to 3 by 5. ஓகே, நம்மளுக்கு தெரியும் sin theta is perpendicular by hypotenuse. ஓகேவா. ஸோ நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் perpendicular இது. ஸோ 8 by 17 நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பை பைத்தகோரஸ் தியரம் நம்மளுக்கு adjacent என்ன வருது, 15. ஓகேவா. that is பேஸ் என்ன வருது, நம்மளுக்கு 15 வருது. ஸோ tan x tan thetaவோட ஃபார்முலா என்னது,
perpendicular by base, that is opposite by adjacent. ஓகேவா? ஸோ ஆப்போசிட் என்னது 8 and adjacent is 15. ஸோ 8/15 வந்துச்சு. அதே மாதிரி இங்கே sin y என்ன இருக்குது 3/5. அதே மாதிரி நான் அப்ளை பண்ணுறேன் 3/5. திஸ் இஸ் ஆப்போசிட் அண்ட் hypotenuse. ஸோ adjacent என்ன வருது 4 வருது. ஸோ again tan y equal to p/b, that is opposite by adjacent. ஓகேவா? ஸோ ஆப்போசிட் என்னது 3 and adjacent is 4. ஸோ அகெயின் நான் எக்ஸோட வேல்யூலேருந்து எடுத்துக்கிறேன். tan இந்த சைட் போயிடுச்சுன்னா tan inverse 8/15 and y equal to tan inverse 3/4. ஓகே, ஸோ நம்ம sin inverse 8/17 தான் எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். ஸோ x is equal to this. ஸோ sin inverse 8/17 equal to tan inverse 8/15. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி y is equal to this and y is equal to this. ஸோ these two are equal. ஸோ நான் இது ரெண்டுக்கு பதிலையும் இது நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் கொஷனில். ஓகேவா? ஸோ LHS becomes tan inverse 8/15 plus tan inverse 3/4. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். tan inverse x plus tan inverse y என்னது tan inverse x plus y whole divide by 1 minus x into y. ஓகேவா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன வரும் tan inverse LCM எடுத்துக்கலாம். மேலே 60 and 8 4s are 32 plus 15 3s are 45 whole divide by, again LCM is 60. So 60 into 1 60 minus 8 3s are 24. ஓகேவா? ஸோ 60 கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு tan inverse இங்கே என்ன வந்துடும், this is 77 and this is 36. ஸோ நம்மளுக்கு RHS வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5 பாருங்கள். cos inverse 4/5 plus cos inverse 12/13 equal to cos inverse 33/65 நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ cos inverse x plus cos inverse yக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இல்லை. அதனால நம்ம டேனில் சேஞ்ச் பண்ணிவிட்டு tan inverseல சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் லாஸ்ட் கொஷின் மாதிரியே தான் எடுத்துக்கிறேன். cos inverse 4/5 xன்னு எடுத்துக்கிறேன் and cos inverse 12/13 equal to yன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்குது, cos inverse இந்த சைடு போயிடுச்சுன்னா cos x equal to 4/5 and இந்த சைடு போயிடுச்சுன்னா cos y equal to 12/13 and நம்மளுக்கு தெரியும் cos x equal to base by hypotenuse, that is adjacent by hypotenuse. ஓகேவா? ஸோ இதுதான் adjacent 4 and hypotenuse is 5. ஸோ by Pythagoras theorem opposite becomes 3. ஓகேவா? ஸோ perpendicular becomes 3. ஸோ நான் tan x ஓட வேல்யூ என்னது perpendicular by base, that is 3/4. ஓகேவா? that is opposite by adjacent. ஓகே, ஸோ அதே மாதிரி tan y நான் எடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு cos y கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதே மாதிரி பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணுறேன். இட் இஸ் பேஸ் பை ஹைபோட்டனியூஸ். ஸோ 12 13 இங்கே போட்டுக்கிறேன். ஸோ பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணால் அது 5 வரும் ஆப்போசிட். ஸோ திஸ் இஸ் ஆப்போசிட் பை adjacent, that is 5/12. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு x equal to tan inverse 3/4 வந்துடும். tan இந்த சைட் போயிடுச்சுன்னா tan inverse and again y equal to tan inverse 5/12. ஸோ அகெயின் நம்மளுக்கு சேம் அதே மாதிரி தான் x equal to this and x equal to this. ஸோ these two values are equal. ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு பதிலாக இந்த கொஷனில் இது எடுத்துக்கலாம் அண்ட் இதுக்கு பதிலாக கொஷனில் இது எடுத்துக்கலாம். ஓகேவா? tan inverse. ஸோ நான் LHS சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். என்ன ஆகும், tan inverse 3/4 ப்ளஸ் tan inverse 5/12. ஓகேவா? இது சால்வ் பண்ணிக்கலாம். அகெயின் அதே மாதிரி தான் tan inverse x plus y, that is 3/4 plus 5/12 whole divide by 1 minus x into y. ஓகேவா? ஸோ இது பெட்டர், நீங்கள் எதுவுமே கேன்சல் பண்ணாதீங்க, டைரெக்டாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ tan inverse. ஓகே, ஸோ மேலே LCM 12 வரும். பட் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கொஷின்ஸில் என்ன எடுத்துக்கோங்க, 4 into 12 அப்படியே எடுத்துக்கோங்க. பிகாஸ் கீழேயும் நம்மளுக்கு 4 into 12, ஸோ கேன்சல் ஆகும். ஸோ அதனால் 4 into 12 நான் LCM எடுத்துக்கிறேன். ஸோ cross multiply. ஓகேவா? ஸோ 3 into 12 is 36 plus 5 into 4 is 20 and whole divide by ஸோ இது வந்துட்டு LCM என்னாச்சு, அகெயின் 4 into 12 and இந்த 4 into 12 மேலே மல்டிப்ளை 1ஓட மல்டிப்ளை ஆச்சுன்னா ஸோ அகெயின் 4 into 12 is 48 minus 3 5s are 15. ஓகேவா? ஸோ இது நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன மிச்சம் இருக்குது நமக்கு, tan inverse this is 56 divide by 33. ஓகேவா? சால்வ் பண்ணி பாருங்கள். பட் நம்மளுக்கு கொஷின் இதோட முடியல. நம்மளுக்கு என்ன வேணும், cos inverse 33/65 வேணும். ஓகேவா? ஸோ நம்ம அகெயின் நம்ம என்ன பண்ணிக்கலாம், this is equal to some let tan inverse 56/33 equal to some zன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்கும்,
tan z equal to 56/33 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அகெயின் பைத்தகோரஸ் தியரமில். ஸோ tan is நம்மளுக்கு தெரியும் perpendicular by base, that is opposite by adjacent, ஓகேவா. ஸோ opposite is this, so 56 by adjacent is 33. Next by Pythagoras theorem this becomes 65, ஓகேவா. சால்வ் பண்ணி பாருங்கள் பைத்தகோரஸ் தியரமில். ஆர் இந்த மாதிரி கொஷின்ஸில் நீங்கள் டைம் இல்லைனாக்கா சால்வ் பண்ணாதீங்க. கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சராக வரப்போகுது, 65 தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் டேரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ பை திஸ் cos z நம்மளுக்கு தெரியும், it is base by hypotenuse, ஓகேவா. that is adjacent by hypotenuse. ஸோ adjacent is நம்மளுக்கு என்னது 33/65, ஓகேவா. hypotenuse is 65. ஸோ இதில் என்ன கிடைக்குது, z equal to cos inverse 33/65, ஓகேவா. cos இந்த சைட் போயிடுச்சுன்னா cos inverse ஆகிடும். அண்ட் ஜெட்டோட வேல்யூ நம்ம இதுன்னு எடுத்துக்கிட்டோம் ஸ்டார்டிங்கில். ஸோ நம்ம இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ டைரெக்டாக கொஷனில் this becomes equal to cos inverse 33/65. ஸோ the answer is RHS வந்துருச்சு, ஓகேவா. பட் ஆல்வேஸ் பெட்டர் யூ சால்வ், பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் தப்பு கூட பண்ணியிருக்கலாம், கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரலைன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வராது, 65 வராது. புரிஞ்சுதா. இங்கே 33 and 56 வரலைன்னா உங்களுக்கு 65 வராது. ஸோ நீங்கள் எந்த ஆன்சர் இங்கே ஏதாவது ஒன்று போட்டுட்டு டேரெக்டாக 65 போட்டிங்கன்னா ஆன்சர் ராங் ஆயிரும். ஸோ பெட்டர் யூ சால்வ். பட் பை சான்ஸ் உங்களுக்கு டைம் இல்லை எக்ஸாமில் அந்த மாதிரினா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்மளுக்கு ஷோ தட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதுதான் ஷோ பண்ண போகிறோம், அதனால் நம்ம போட்டுக்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் கொஷின் நம்பர் 6. cos inverse 12/13 plus sin inverse 3/5 equal to sin inverse 56/65 நம்ம சால்வ் பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நம்ம எப்பவுமே எடுக்கிற மாதிரி தான் tan இன்வர்ஸில் தான் எடுத்துகிட்டு வரணும், தென் தான் நம்ம கொஷின் சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் cos inverse 12/13 எக்ஸ்னு எடுத்துக்கிறேன் அண்ட் sin inverse 3/5 ஒய்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்குது, cos x equal to 12/13 and sin y equal to 3/5. ஸோ அதே மாதிரி நான் பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ cos theta நம்மளுக்கு தெரியும் base by hypotenuse, that is adjacent by hypotenuse. So adjacent is 12 and hypotenuse is 13 நான் எழுதிக்கிட்டேன். ஸோ பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணால் 5 வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பைத்தகோரஸ் தியரம்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன்ஸ் 12 and 13 கொடுத்துருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 5 தான் வரும் கண்டிப்பாக. அண்ட் 5 4 இல்லைனா 3 5 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் 4 வரும் இங்கே, ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஸோ இந்த வந்துட்டு 5 வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் sin y equal to 3/5 இல்லையா. ஸோ அதையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சைனோடது என்னது perpendicular by hypotenuse, that is opposite by hypotenuse. ஸோ opposite is 3, ஸோ அண்ட் hypotenuse is 5. ஸோ அகெயின் பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணால் adjacent என்ன வருது 4 வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம tan x கண்டுபிடிக்கலாம். ஸோ tan x is நம்மளுக்கு தெரியும் perpendicular by base, that is opposite by adjacent, ஓகேவா. ஸோ opposite is 5 and hypotenuse base is, that is adjacent is 12, ஓகேவா. opposite by adjacent. அதே மாதிரி tan y equal to again opposite by adjacent, so 3/4, ஓகேவா. ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்குது, எக்ஸோட வேல்யூ அகெயின் ஃபைன் பண்ணலாம். tan inverse ஆயிரும் இந்த சைட் போனால் tan inverse 5/12 and y equal to tan inverse 3/4, ஓகே. ஸோ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி இது தெரியும். ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ இது எழுதிக்கலாம். ஸோ என்ன வருது, cos inverse 12/13 equal to tan inverse 5/12 and yயோட வேல்யூ என்னது, sin inverse 3/5 equal to tan inverse 3/4, ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு காமனாக ஒரு ஃபார்முலா எழுதிடுறேன். நீங்கள் டைம் இல்லைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ஆஸ் நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் சால்வ் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் சால்வ் பண்ணலாம், அதுக்காக தான். அண்ட் பட் இதோட மீனிங் சேம் தான். பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் cos inverse என்ன எழுதிக்கலாம், இது வந்துட்டு பேஸ் பை ஹைப்போட்டனியூஸ் இல்லையா, பேஸ் பை ஹைப்போட்டனியூஸ். ஸோ நம்ம பைத்தகோரஸ் தியரமில் போடும்போது ஸோ இந்த பேஸ் தான் இங்கே வரும். திஸ் இஸ் p/b, ஓகேவா, பர்பெண்டிகுலர் பை பேஸ். ஸோ இது வந்துட்டு பேஸ் பை ஹைப்போட்டனியூஸ். ஸோ இதுவும் இதுவும் சேமாக தான் இருக்கும், ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே எழுதிக்கிறேன். cos inverse a/b equal to இந்த a அப்படியே காமனாக இருக்குது. அண்ட் இந்த 12 இந்த 5 எப்படி கண்டுபிடிக்கிறோம், மேலே உள்ளது நம்ம அண்டர் ரூட் ஆஃப் திஸ் ஸ்கொயர் மைனஸ் திஸ் ஸ்கொயர், கரெக்டாக, ஓகேவா. பைத்தகோரஸ் தியரமோட மீனிங் அது தானே. 5 எப்படி வந்துச்சு நம்மளுக்கு, அண்டர் ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர், கரெக்ட் தானே. அண்டர் ரூட் ஆஃப் ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயர் மைனஸ் திஸ் adjacent ஸ்கொயர், ஓகேவா. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதிக்கிறேன். அண்டர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் டிவைட் பை a,
ஓகேவா. இந்த ஃபார்மில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் sin inverse a by b equal to tan inverse a by under root b square minus a square. ஓகேவா. ஸோ இந்த a வந்துட்டு that is perpendicular. ஸோ இந்த p வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். that is opposite. ஸோ இங்கேயும் ஆப்போசிட், இங்கேயும் ஆப்போசிட் தான். டேனோட வேல்யூ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வரும், அண்ட் இது ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் வரும். ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட் சேம், தட் இஸ் a இங்கேயும் இங்கேயும் a. ஓகேவா. அண்ட் இங்கே b இருந்துச்சுன்னா இங்கே அண்டர் ரூட் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். தட் இஸ் இது என்னது, நம்ம 4 எப்படி ஃபைன் பண்ணோம், அண்டர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். ஓகேவா. ஸோ ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இது வந்துட்டு காமன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இது ராங் கிடையாது. பட் இது வந்துட்டு உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் இப்படி தான் வந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக நான் இவ்வளோ கொஷின்ஸ்லையும் இந்த மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் இனிமேல் நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. இந்த ஃபார்முலாஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த ஃபார்முலாஸ் பை சான்ஸ் ஞாபகம் இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் போட்டு பார்த்துக்கலாம் எக்ஸாமில். பட் இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சால்வ் பண்ணலாம். கொஷனில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். காஸ் இன்வர்ஸ் 12/3க்கு பதிலாக என்ன எழுதிக்கிறேன், tan inverse 5/12. ஓகேவா. ஸோ LHS becomes tan inverse 5/12 ப்ளஸ் sin inverse 3/5க்கு பதிலாக என்ன எழுதிக்கிறேன், tan inverse 3/4. ஓகேவா. ஸோ இங்கே ஃபார்முலா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். tan inverse a ப்ளஸ் tan inverse x ப்ளஸ் tan inverse y is tan inverse x ப்ளஸ் y ஹோல் டிவைட் பை 1 மைனஸ் x into y. ஓகேவா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணாதீங்க, டேரெக்டாக எல்சிஎம் எடுத்துருங்க. ஸோ tan inverse இங்கே என்ன வரும், 12 into 4. ஸோ இங்கே 4 மல்டிப்ளை ஆச்சுன்னா 5 4s are 20 ப்ளஸ் 12 3s are 36 ஹோல் டிவைட் பை அகெயின் 12 into 4. அண்ட் இந்த 12 into 4 இங்கே மல்டிப்ளை ஆகி 1ஓட மல்டிப்ளை ஆகும். ஸோ 48 மைனஸ் இட் இஸ் 15. ஓகேவா. ஸோ அதே மாதிரி 12 into 4 12 into 4 கேன்சல் ஆகிடும். என்ன வரும், tan inverse 20 plus 36 is 56 divide by 48 minus 15 is 33. ஓகேவா. ஸோ tan inverse 56/33. பட் நம்மளுக்கு கொஷின் என்ன ப்ரூஃப் பண்ணணும், sin inverse 56/65. ஓகேவா. ஸோ இதை tan inverseலேருந்து sin inverseக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அகெயின் ஒரு ஃபார்முலா இருக்குது, தட் இஸ் tan inverse a by b equal to sin inverse a by under root a square plus b square. ஓகேவா. ஸோ இதுலேருந்து நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் நம்மளுக்கு தெரியும் ஆப்போசிட் பை adjacent இல்லையா, அண்ட் இது தெரியும் நம்மளுக்கு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் ஸோ நம்ம அப்படியே எழுதிக்கலாம் இதை a equal to a. ஹைபாட்னியூஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஹைபாட்னியூஸ் எப்படி கண்டுபிடிப்போம், அண்டர் ரூட் ஆஃப் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் adjacent ஸ்கொயர் இல்லையா. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம், திஸ் இஸ் sin inverse a அப்படி எழுதிக்கலாம், that is 56 under root of divide by under root of a square plus b square, that is 56 square plus 33 square. ஓகே. இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், sin inverse 56/65. ஓகேவா. ஸோ பேசிக்லி அண்டர் ரூட் என்ன வரும், அண்டர் ரூட் 4225 வரும், which is equal to 65. ஓகேவா. கீழே சால்வ் பண்ணிங்கன்னா சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் ஈஸியான கொஷின் தான், சேம் மெத்தட் தான். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஃபார்முலாஸ் ஞாபகம் இல்லைனா நீங்கள் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7 பாருங்கள். tan inverse 63/16 ஈக்குவல் டு sin inverse 5/13 ப்ளஸ் cos inverse 3/5 நம்ம சால்வ் பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நான் இப்போ RHSலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், LHS நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் நான் இப்போ ஃபார்முலா பேஸ்டாக போட்டுக்கிறேன். ஸோ sin inverse a by b நம்மளுக்கு தெரியும், tan inverse a by under root b square minus a square. ஓகேவா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன போட்டுக்கலாம், sin inverse நம்மளுக்கு 5/13 கொடுத்துருக்காங்க. ஸோ a by b that is 5/13. ஸோ a நான் அப்படியே வச்சுக்கிறேன், 5 அப்படியே வச்சுக்கிறேன், under root of b square minus a square, that is 13 square minus 5 square. ஓகே. நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி 15 and 13 and 5 வந்துருந்துச்சுன்னா 12 வரும் நம்மளுக்கு ஆன்சர். இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம். 13 ஸ்கொயர் என்னது 169 and 5 ஸ்கொயர் இஸ் 25, மைனஸ் பண்ணால் 144, அண்டர் ரூட் எடுத்தால் 12. ஸோ 5/12 இஸ் tan இன்வர்ஸில் வந்துருச்சு. ஓகேவா. அதே மாதிரி இங்கே நம்ம எடுத்துக்கலாம், cos inverse a by b நம்மளுக்கு தெரியும், tan inverse under root b square minus a square divide by a. ஓகேவா. ஸோ என்ன எடுத்துக்கலாம், tan inverse under root of b square that is 5 square minus a square 3 square by a that is 3. ஓகேவா. ஸோ சால்வ் பண்ணிக்கிட்டா 5 square is 25 minus 3 square is 9. சால்வ் பண்ணிட்டா 16, under root எடுத்தால் 4/3. ஓகே. இப்போது நம்ம RHSல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ RHS becomes
இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம், tan inverse 5/12 ப்ளஸ் tan inverse 4/3. ஓகேவா, cos inverse 3/5க்கு பதிலாக tan inverse 4/3 எழுதிக்கிறேன். ஸோ ஃபார்முலா போட்டுக்கலாம். tan inverse x plus tan inverse y equal to tan inverse x plus y whole divide by 1 minus xy. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம எப்பவுமே எடுக்கிற மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கலாம். 12 into 3 கீழே போட்டுக்கலாம். ஸோ 5 3s are cross multiply, 5 3s are 15 and 12 4s are 48 whole divide by again LCM is 12 into 3. ஸோ எல்சிஎம் என்ன வேணாலும் இருக்கலாம், நம்ம 12 into 3 எடுத்தால் தான் கேன்சல் ஆகும். ஓகேவா, மேலேயும் கீழேயும். ஸோ அதனால் எப்போவுமே அப்படி தான் எடுப்போம் நம்ம, ஈஸியாக இருக்கிறதுக்காக. இல்லைனா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ கேன்சல் ஆகிடுச்சு. தென் 12 into 3 is 36, 36 into 1 is 36 minus 5 into 4 is 20. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ this becomes 15 plus 48 is 63 and 36 minus 20 is 16. ஸோ நம்மளுக்கு LHSல அதுதான் வேணும், tan inverse 63/16. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம், which is equal to LHS. ஸோ the question is proved. நெக்ஸ்ட் பாருங்கள், question number 8. tan inverse 1/5 plus tan inverse 1/7 plus tan inverse 1/3 plus tan inverse 1/8 equal to pi/4 நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இங்கே டேரெக்டாக நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான், பிகாஸ் tan inverseல தான் இருக்குது ஃபுல் கொஷனே. ஸோ நான் இது ரெண்டையும் ஒன்றா எடுத்துக்கிறேன் அண்ட் இது ரெண்டையும் ஒன்றா எடுத்துக்கிறேன் அண்ட் ஃபார்முலா போடுறேன். tan inverse x plus tan inverse y ஃபார்முலா, which is tan inverse x plus y whole divide by 1 minus x into y. ஓகேவா, அகெயின் நான் இங்கேயும் அதே மாதிரி போடுறேன். tan inverse x plus tan inverse y equal to tan inverse x plus y whole divide by 1 minus x into y. ஓகேவா, சால்வ் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம பண்ணுற மாதிரி தான். tan inverse என்ன எடுத்துக்கலாம், 5 into 7 is 35, cross multiply 7 plus 5 whole divide by, இங்கேயும் 35, 35 into 1 is 35 minus 1/35. ஓகேவா, கேன்சல் ஆகிடும் இது. அதே மாதிரி இங்கே tan inverse again 8 into 3 is 24, 24 LCM, cross multiply 8 plus 3. ஓகேவா, whole divide by again 24 and 24 into 1 is 24 minus 1. Okay, again 24 cancel. Next step, tan inverse 7 plus 5 is 12 by இங்கே என்ன வரும் 34. ஓகேவா, 35 minus 1 is 34 plus tan inverse 8 plus 3 is 11 and 24 minus 1 is 23. ஓகேவா, இப்போ பாருங்கள், இது கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2 6 24 and 2 17s 34. ஓகேவா, 2 17s 34. ஸோ எப்படி எழுதிக்கலாம், tan inverse 6/17 ப்ளஸ் tan inverse 11/23. ஓகே, நெக்ஸ்ட் இதையும் சால்வ் பண்ணிக்கலாம் நம்ம. அகெயின் அதே ஃபார்முலா போடலாம். tan inverse x plus tan inverse y equal to tan inverse x plus y whole divide by 1 minus x into y. ஓகேவா, ஸோ அதே மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். tan inverse இங்கே என்ன வரும், 17 into 23 cross multiply. ஸோ 6 into 23 is 138 plus 11 into 7 is 187. ஓகேவா, whole divide by again அதே தான், 17 into 23 into 1. ஓகேவா, ஸோ 17 into 23 அப்படியே இருக்கும். மைனஸ் 6 into 11 is 66 whole divide by 17 into 23. ஓகேவா, ஸோ இது கேன்சல் ஆகிடுமா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், tan inverse இது ஆட் பண்ணால் என்ன வரும், 325 divide by 17 into 23 is 391 மைனஸ் இந்த 66 அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அகெயின் சால்வ் பண்ணிக்கலாம். tan inverse மேலே 325 whole divide by 391 minus 66 is again 325. ஸோ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். என்ன வரும், tan inverse 1. ஓகேவா, ஸோ tan inverse 1 நம்மளுக்கு தெரியும் 5/4. ஓகேவா, which is the required RHS. RHS வந்துருச்சு. ஸோ கொஷின் finished. ஓகேவா, proved. அண்ட் இந்த வீடியோவும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். அண்ட் பார்த்துட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.